ஸோ இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இது எதனால் வருது அப்படிங்கிறது அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஹோம் ரெமெடி எடுத்துகிட்டு இது சரியாயிரும், ஆவி பிடிச்சா சரியாயிரும், அப்படி சரியாயிரும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய உயிரிழப்புகளை தேடிக்காதீங்க. ஸோ அதுக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும். அதாவது வந்து ஒரு மருத்துவர்களுடைய உதவியும், கண்டிப்பாக எமர்ஜென்சி கேர் உள்ள ஹாஸ்பிட்டலினுடைய உதவியும், அதுவும் 100% வந்து கார்டியாக் ஸ்பெஷாலிட்டி இருதய நிபுணர்கள், அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி கேர் ஃபிசிஷியன் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலை தேடி நீங்கள் இம்மீடியட்டாக போகிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். நான் சொன்ன சிம்டம், அதாவது வந்து பப்ளிங் சவுண்டு இருந்து உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம், மூச்சு விட முடியாமல் ரொம்ப அதிகமாக எக்ஸசிவாக காஃப் வந்துட்டு இருக்குது, அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். 150% வந்து இந்த பல்மனரி எடிமா வந்து டெவலப் ஆகிறது வந்து ஹார்ட் அட்டாக்னால தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை அலட்சிப்படுத்திக்காதீங்க. ஹார்ட் அட்டாக் எனக்கு வலி இல்லை, மூச்சு விடுறதுக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு, இருமல் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விட்டுறாதீங்க. இந்த சிம்டம் வர்றதுக்கு காரணமே, முக்கியமான காரணமே வந்து ஹார்ட் அட்டாக் தான். அதுவும் இதயத்தினுடைய லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். இடது பக்கத்துக்கு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ரொம்ப மோசமான டேமேஜஸ் நடந்திருக்கும். அது என்னன்னா, அந்த இதயத்துக்கு போகிற முக்கியமான ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ ரத்தம் வந்து இதயத்துக்கு போதுமான அளவுக்கு போகாது. அப்போது இதய தசைகள் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கும்.